ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈஸியான எண்ணெய் கத்திரிக்காய் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, உரிச்ச பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நைஸாக மற்றும் போட்டுறாதீங்க. அரைச்சி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதையே கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இது மசாலா ஃபில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த சைஸ் கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி காம்பு எடுத்துகிட்டு 4 கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அப்போ தான் இதில் மசாலா ஃபில் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ண கத்திரிக்காயில் மசாலா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் ஆட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உடையாமல் கிடைக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாஃப்டாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க மசாலாவும் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்க மசாலாவையும் அந்த வேக வச்ச கத்திரிக்காயிலையே ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கத்திரிக்காய் உடைய ஆரம்பிச்சிரும். நம்ம முழுசாக சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவோட. கடைசியாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு புளி இதில் கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இது ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.